கும்பராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. கும்பராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஏகப்பட்ட கஷ்டங்களை பட்டுட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்திருக்கிறது சும்மா ஏதோ யதார்த்தமாக இல்லைங்க. இந்த நேரத்தில் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா இது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. இது ஒரு தெய்வ அருளோட அறிகுறி. சமீப காலமாக வாழ்க்கையில் ஏதோ ஒன்று தடைப்படுற மாதிரி இருக்கா? நீங்கள் முயற்சி பண்ணாலும் ஏதோ ஒன்று நடக்காமல் போகுதா? அந்த நிலையை மாற்றுறதுக்கு உங்களுக்கு பின்னாடி ஒரு தெய்வீக சக்தி வேலை செய்யுதுங்க. அதுதான் உங்கள் இஷ்ட தெய்வமான முருகனோட அருள். இந்த கும்பராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச முருகன் பேரை அதோடு சேர்த்து ஓம் முருகா போற்றி அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மனசார நான் நினச்சது நடக்கணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த முருகனோட அருள் உங்களுக்கு முழுசாக கிடைக்குங்க. சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசிக்காரர்களே, பொதுவாகவே கும்பராசிக்காரங்க மனசில் எதையும் வச்சுக்க மாட்டீங்க. வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மை கொண்டவங்க. உங்களுக்கு இது நாள் வரைக்கும் கஷ்டங்கள் அப்படிங்கிறது எப்படி பார்த்தாலுமே சரி, ஒன்று போனால் ஒன்றுங்கிற மாதிரி அடுத்தடுத்து வந்துக்கிட்டே தான் இருக்குங்க. இந்த பதிவு அப்படிங்கிறது உங்களுக்கு அப்படிப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய வகையில் இருக்க போகுதுங்க. இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு 10 நல்ல விஷயங்களை கொண்டு வந்திருக்கு. வாழ்க்கையில் எத்தனை அடிபட்டாலும் சரி, தன்னோட சுயநலத்துக்காக ஒரு நிமிஷம் கூட யோசிக்காதவங்க உங்களுக்கு இந்த காலகட்டம் ராஜயோகங்க. எல்லாமே சூப்பராக இருக்க போகுது. ஆனால் 2 விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும். கோபமும் இருக்கக்கூடாது, பேச்சிலையும் கவனமாக இருக்கணுங்க. இதை மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டம் கும்பத்திற்கு நல்லதாக தாங்க இருக்கும். கும்ப ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் கோபத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி அபிராமி அந்தாதியில் 40 59 75 91 இந்த பாடலை கேட்குறதும் சரி படிக்கிறதும் சரி ரொம்ப நல்லது. இது அதோட உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், தனியார் துறை, அரசாங்கத்துறை, மேலதிகாரிகள் கிட்ட இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே குறையும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லதுங்க. இதோட துணை மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொல் பேச்சை கேட்டு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும். கோபம் மட்டும் வேணாங்க. ஏன்னா வாக்குஸ்தானத்தில் சனி இருக்காரு. பேச்சில் கோபத்தை கொண்டு வருவாருங்க. ஆனால் அந்த கோபத்தை வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பதிவாக உங்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா குடும்ப வேலையிட்ட வேலையாட்கள் கிட்ட இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். இது எல்லாமே நம்மளினுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடங்க. இந்த இடத்துல கோபப்பட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரிறாங்க. பின்னாடி ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு நிலை வந்துருங்க. கோபத்தாபங்கள் வேண்டாம். யார் என்ன செஞ்சாலுமே சரி, குடும்பம் தானே, தெரிஞ்சவங்க தானே, நண்பர்கள் தானே, வேலை செய்யக்கூடிய இடம் தானே அப்படின்னு கூட வேலை பார்க்குறவங்க தானே, இப்படி எல்லார்கிட்டேயுமே விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க. விட்டு கொடுத்தவங்க கெட்டு போக மாட்டான் அப்படின்னு. இன்னும் சொல்லப்போனால் கும்பராசிக்காரர்களுக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாதுங்க. நிறைய இடத்துல விட்டு கொடுத்துருக்கோம். இப்போ கொஞ்சம் விட்டு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அமைதியையும் கடைபிடிக்கணும். இதோட எடுத்த காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் தாங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு தனிப்பட்ட முறையில் உங்கள் செல்வாக்கு கை கொடுக்க போகுது. உங்கள் செல்வாக்கு கண்டிப்பாக கூட போகுது. அனுகூலம் ஏற்படக்கூடிய நேரம். லாபம், சந்தோஷம், அசையும் அசையா சொத்துக்களை வாங்க போறீங்க. ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டங்க. உங்களினுடைய முதலுக்கு குறைவே கிடையாது. அதே மாதிரி எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அனுகூலமான அமைப்பு இருக்குதுங்க. வழிபாடு பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் குலதெய்வ வழிபாடு செய்கிறது அனுகூலத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி ஆரோக்கியத்தில் கால் பகுதி, முதுகு, தண்டுவடம், மூட்டு பகுதி, இந்த நகம் பகுதி, இந்த விஷயங்களை எல்லாம் சின்ன சின்ன உபத்திரம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. சின்னதாக அப்படி ஏதாவது பாதிப்பு வருது அப்படின்னா உடனே போய் டாக்டர் கிட்ட சிகிச்சை எடுத்துக்கோங்க. அது நல்லதுங்க. ஏன்னா அது பெருசாக எந்த ஒரு பிரச்சனையாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போகும். அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சர்க்கரை வியாதி, ரத்தம், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும்.
இதுவே 70 வயசுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா ஆரோக்கியத்தில் அதீத கவனம் உங்களுக்கு இருக்கணுங்க. மற்றபடி நடக்கிறது எல்லாமே நல்லது நடக்கும். பணவரவுக்கு குறையே இருக்காது. உங்களினுடைய எதிர்பார்ப்புக்கு குறைவு இருக்காது. பிள்ளைகள் கிட்ட பூத கண்ணாடி மாதிரி செய்கிறத ரொம்ப தவிர்க்கணுங்க. பிள்ளைகள் அப்படிங்கிறவங்க உங்கள் கண்ணோட்டத்தில் இருக்கலாம். ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கண்காணிக்கலாம். எல்லாத்தையுமே கண்காணிச்சிட்டு இருக்கீங்க. கண்காணிக்கிறது கூட விட்டுறலாங்க. ஆனால் ஆராய்ச்சி அப்படிங்கிற பேர் வந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப தப்பாக போயிடும். அதே மாதிரி பிள்ளைகளை பற்றி உறவுக்காரங்க கிட்டேயோ நண்பர்கள்கிட்டேயோ தேவையில்லாமல் பேசுகிறத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இந்த இடம்தான் கும்பராசி வீழ்ச்சி அடையக்கூடிய இடமா இருக்க போகுது. இதுதான் சொன்ன பேச்சுக்கள் நிதானம் தேவைங்க. நம்ம வீட்டு விஷயத்த நம்மளே வெளியே தெரிய வைக்கிறது மாதிரி. இதனால குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் வரும். இதோட தொழில் மற்றும் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு ரீதியாக வந்த அனுகூலம் நிறைய ஏற்படுங்க. பழைய பகை மேலே இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட இணக்கமாக நட்பாக சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. யார்கிட்டையுமே வாக்குவாதம் பண்ணாதீங்க. பெரிய சங்கடமோ கஷ்டமோ அதனால மன அழுத்தம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால யார்கிட்டையும் பகையே வேண்டாங்க. நீங்கள் கெட்டதே பண்ணாலும் பரவாயில்ல, அதை கடவுள் பார்த்துக்குவாரு அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கி வந்துடுங்க. உங்களுக்கு ஒருத்தவங்க தீங்கு நினச்சா அது அவங்களுக்கே தீங்காக முடிஞ்சிருங்க. பழைய பகையை கலறிக்கிட்டு எந்த இடத்துலையும் நீங்கள் நிற்க வேண்டாம். ஏன்னா உறவுகள் அப்படிங்கிறவங்க ரொம்ப மோசமான ஒரு இடத்துல இருக்கக்கூடியவங்க. அதனால் உங்களோட வேலையை மட்டும் நீங்கள் சரியாக செய்யுங்க. பழைய பகையை கலறிக்கிட்டு வம்பை இழுக்கிறது இது எல்லாமே கும்பராசிக்கு இப்போ நிறைய தோணும். ஆனால் அதை விட்டுருங்க. அதே மாதிரி குடும்பத்திலையும் சரி வெளிவட்டாரத்துலேயும் சரி வாக்கு சுத்தமாக தவிர்க்கணுங்க. நேரம் காலம் நல்லா இருந்தாலுமே நமக்கு சொல்லுவாங்க இல்லையா, நாக்கில் தாண்டா சனி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கும்பத்திற்கு உங்களினுடைய அதிபதி பயங்கரமாக உங்களை சிக்கலில் மாட்ட விட்டுருவார். பார்த்து எந்த ஒரு விஷயத்துலையும் சூதானமாக நடந்துக்கோங்க. மற்றபடி உங்களினுடைய அறிவு திறமை ரொம்ப கூடும். சில முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுனால நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும். இனிமையான பேச்சுக்கள் மூலமாக எதுலேயுமே நீங்கள் சாதிக்க முடியுங்க. இதோட உங்கள் மேலே வீண் குற்றச்சாட்டும் வரும். அதுக்கு ஆளாகாமல் இருக்கணும் அப்படின்னா எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றவங்க ஏதாவது செஞ்சிருவாங்க அப்படின்னு நம்ம கோபத்தை ஏற்படுத்துங்க. ஆனால் அங்கே கோபப்படாமல் நிதானத்தை கடைபிடிக்கணும். கோர்ட்டு கேஸு வழக்குகளில் ரொம்ப சாதகமான போக்கு வரும். இதில் வீடு வாங்கிறது மனை வாங்கிறது இது சம்மந்தமான விஷயங்கள்ல இருந்த தடைகள் நீங்க போகுதுங்க. தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவுக்கு லாபத்தை கொடுக்கும். வருமானத்திற்கு எந்த ஒரு குறையுமே இருக்காது. தொழில் விருத்தியாகும். இதே மாதிரி வேலையில் இருக்கவங்க, அதாவது உத்தியோக பணியில் இருக்கிற தனியார் துறையாக இருந்தாலும் சரி அரசாங்க துறையாக இருந்தாலும் சரி ஆண்களோ பெண்களோ அவங்களோட வேலையில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணுங்க. அதே மாதிரி மற்றவங்க விஷயத்துலேயும் தலையிடாமல் இருக்கணும். ஏன்னா அது வீண் பிரச்சனையை கொண்டு விற்றும். இதோட குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே எதுவாக இருந்தாலும் சரி மனம் விட்டு பேசணுங்க. அதுக்கு பின்னாடி தான் எந்த ஒரு விஷயத்துலையும் செய்யணும் முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது அது நன்மை கொடுக்கும். குடும்பத்தில் அமைதி உண்டாக எங்கேயுமே கோபத்தை குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் எல்லா இடத்துலையுமே கோபத்தை குறைச்சி. கும்பராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தற்செயலாக வந்தது அப்படின்னு நினைக்காதீங்க. கும்பராசி பலன் இப்போ நீங்கள் இதை பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமாக மனசில் ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்போ நல்ல மாற்றம் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தால் அந்த கேள்விக்கான பதிலை தேடித்தாங்க இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. கும்பத்தோட கிரகநிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்களா. பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் இருக்காருங்க. ரணரூண ரோகஸ்தானத்தில் சந்திர பகவானும் கலத்திரஸ்தானத்தில் கேது பகவானும் அயன சயன போகஸ்தானத்தில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் புதன் மற்றும் வக்ர நிலையிலையும் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க. கும்ப ராசியில பிறந்த அன்பர்களே, காலச்சக்கரத்தோட மகா சுழற்சியில இந்த 2026 நடைபெற்ற சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்க வாழ்க்கை பயணத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் அதே சமயம் ஒரு நிம்மதி பெருமூச்சையும் தந்திருக்குங்க. அன்னைக்கு
நிகழ்ந்த அந்த மகா சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில் ஒரு பொண்ணால் ஏற்பட போகிற மிகப்பெரிய திருப்புமுனையை பற்றி தாங்க இந்த பதிவில் நம்ம ரொம்ப ஆழமாகவும் நுணுக்கமாகவும் பார்க்க போகிறாங்க. இப்போ வர இந்த மாற்றத்தினால உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது, யாருனால நடக்க போகுது அப்படிங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் இதை தற்செயலாக பார்க்கலங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எங்களால் கொடுக்கப்பட்ட ஒரு ரகசிய செய்தி அப்படின்னே சொல்லலாங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கிற மாற்றங்களுக்கு இது ஒரு முன்னோட்டமாக இருக்க போகுது. இதுவரைக்கும் நீங்கள் அனுபவித்த 7 சனியோட மிக கடுமையான ஜென்ம சனியோட பிடியிலிருந்து இப்போ ஒரு வழியா நீங்க விடுபட்டுட்டீங்க. உங்க உள்ளுக்குள்ள எத்தனை வேதனைகளையும் உடல்நல பாதிப்புகளையும் சுமக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு உண்மைங்க. நான் யாருக்குமே எந்த தீங்குமே நினைக்கலையே, இருந்தாலும் என் சொந்த ராசியிலேயே சனி அமர்ந்து ஏன் என்ன இவ்வளவு சோதிச்சாரு அப்படிங்கிற கேள்வி உங்க மனசுல பல முறை எழுந்திருக்கலாங்க. இப்போ அந்த கேள்விக்கான விடையும் ஒரு புதிய வாழ்வாதாரமும் கிடைக்க போகுது. பாதசனியோட காலம் தொடங்கிருச்சுங்க. இந்த உரையாடலை தொடங்குறதுக்கு முன்னாடி மனசார ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க. கும்பராசிக்காரர்களினுடைய வாழ்வு மேம்படுறதுக்கு கண்டிப்பா முருகப்பெருமான் உங்களுக்கு நல்ல அன்பும் ஆதரவும் கொடுப்பாருங்க. கும்ப ராசிக்காரர்கள் கர்ம சக்கரம் இப்போ ஒரு மிக முக்கியமான நகர்வை ஏற்றி இருக்குதுங்க. இப்ப நடந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் உங்க ராசியிலிருந்து 2ஆம் இடமான மீன ராசிக்கு இடம்பெயர்ந்திருக்காரு. நவ கிரகங்களோட ஈஸ்வரன் பட்டம் பெற்ற உங்க ராசிநாதனான சனி பகவான் இப்போ உங்களுக்கு தனவாக்கு மற்றும் குடும்பம் ஆகியவற்றை சீரமைக்க போறாருங்க. 2ஆம் இடம் அப்படிங்கிறது பாதசனின்னு சொல்லப்பட்டாலுமே ஜென்ம சனியை விட இது உங்களுக்கு கூடுதல் நன்மைகளை தரப்போகுதுங்க. இந்த மாற்றத்தோட தொடக்கமா ஒரு பெண்ணின் மூலம் உங்க வாழ்க்கையில ஒரு பேருண்மை வெளிச்சத்திற்கு வரும். அந்த உண்மை ஆரம்பத்துல உங்க மனசை பிளக்கிறது போலவும் அல்லது உங்களை அதிர்ச்சியில ஆழ்த்துவதாகவும் இருக்கலாங்க. ஆனா அந்த உண்மைதான் உங்களை வாழ்க்கையோட அடுத்த கட்ட நிம்மதிக்கு அழைத்து போக போற ஒரு மருந்தா அமையும். அந்த பெண் உங்க குடும்பத்துல ஒரு மூத்த பெண்ணா இருக்கலாம், அல்லது உங்க அலுவலகத்துல உங்களுக்கு பக்கபலமா இருக்கிறதுல ஒரு பெண்ணா கூட இருக்கலாங்க. அவர் சொல்ற ஒரு ரகசியம் உங்க பொருளாதார சிக்கல்களை தீர்க்கும். கடந்த காலங்கள்ல உங்க வாழ்க்கையில ஏன் இத்தனை சவால்கள் வந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல நீங்க ஆழமா தெரிஞ்சுக்கணுங்க. கும்ப ராசிக்காரர்கள் இயற்கையிலேயே ஞானம் மிக்கவர்கள் மற்றும் சகிப்புத்தன்மை கொண்டவர்களா இருக்கீங்க. ஆனா கடந்த 2.5 வருஷமா உங்க ராசியில சனி அமர்ந்து உங்களை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வாட்டி வதைச்சிருப்பாங்க. நீங்க ஒருத்தரை தெய்வமா நம்பி இருப்பீங்க. ஆனா அதே நபர் உங்களை ஒரு பொருட்டா கூட மதிக்காம உங்களை தவிக்க விட்டுருப்பாங்க. இது உங்களோட பலவீனம் கிடையாதுங்க. இது சனி பகவான் உங்களை பக்குவப்படுத்த வச்ச ஒரு கர்ம பரீட்சைங்க. இப்போ கும்ப ராசிக்காரர்களோட ஜாதகத்துல 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம் ஆகுங்க. இது உங்களுக்கு முடங்கி கிடந்த பணத்தை திருப்ப பெற ஒரு யோகத்தையும் குடும்பத்துல நிலவி வந்த சண்டைகளுக்கு ஒரு முடிவையும் தரப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இப்போ ஒரு புதிய நிதானம் தொடங்குது. இப்போ அந்த ஜென்ம சனியோட பிடி விலகிருச்சா அப்படின்னா கண்டிப்பா இந்த சனி பகவானினுடைய மாறுதல் உங்க முகத்துல ஒரு பொலிவும் பேச்சுல ஒரு நிதானமும் பிறந்திருக்குங்க. யாரை உங்க குடும்பத்துக்குள்ள அனுமதிக்கணும், யார்கிட்ட இருந்து உங்க ரகசியங்களை காக்கணும் அப்படிங்கிற ஞானம் உங்களுக்குள்ள இப்போ முழுமையா இருக்க போகுதுங்க. 2ஆம் இடத்து சனியோட காலம் அப்படிங்கிறதால உங்க வாக்கு எல்லாமே பலிக்க போகுதுங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்களோட மனசுல ஒரு தெளிவு பிறக்க போகுதுங்க. இது வரைக்கும் உங்களை உதாசீனப்படுத்தினாங்க, இப்போ உங்க பேச்சை கேட்க தொடங்குவாங்க. இது வரைக்கும் உங்களை முடக்கி போட்ட உடல்நல பாதிப்புகள் எல்லாம் மெல்ல மெல்ல இப்போ மறைய தொடங்குதுங்க. இந்த மாற்றம் உங்க குடும்ப உறவுகள்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகுது. தேவையற்ற சந்தேகங்களை விலக்கி ஒரு அமைதி நிலவு போகுதுங்க. உங்க உதவி தேவைப்பட்ட போது உங்களை பயன்படுத்திக்கிட்டு நீங்க கஷ்டப்பட்ட போது விலகி சென்ற உறவுகள் இப்போ உங்க பேச்சை தேடி வர போறாங்க. இது உங்களுக்கு ஒரு ஆறுதலா தெரிஞ்சாலும் உண்மையிலேயே அவங்க கையில இருக்கிற பணத்திற்காக தான் வர்றாங்க அப்படிங்கிற விழிப்புணர்வோட நீங்க உணர்ந்துக்கணுங்க. இந்த புதிய மாற்றத்திற்கு ஒரு பெண் கருவியா இருப்பாங்க. அவங்க சொல்ற ஒரு சின்ன ஆலோசனை உங்க குடும்பத்துல இருந்த நீண்ட நாள் பகைக்கு
ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகுது. ஜோதிட ரீதியா பார்த்தா கும்ப ராசியோட ஜாதகத்துல சனி பகவான் உங்க ராசிநாதனுங்க. 2ஆம் இடம் மீன ராசி அப்படிங்கிறது குருவோட வீடு. உங்க ராசியில குருவோட வீட்டுல அமர்றதுனால உங்களுக்கு ஆன்மீக செல்வாக்கும் நவன்மையும் உண்டாகும். குறிப்பா காதல்ல இருக்கிற கும்பராசிக்காரர்களுக்கு இது ஒரு தெளிவான காலகட்டங்க. இதுவரைக்கும் காதல்ல இருந்த குழப்பங்கள் மற்றும் தேவையற்ற வாக்குவாதங்கள் எல்லாமே குறைய போகுது. உங்க காதலை உங்க வீட்டுல இருக்கவங்க ஏத்துக்கொள்ள தயங்கிய நிலை இப்போ மெல்ல மெல்ல மாறப்போகுதுங்க. காதல் விஷயத்துல ஒரு பெண் தோழியின் மூலமா ஒரு சமாதான தூது வருங்க. அந்த நேரத்துல நீங்க நிதானமா பேசி உங்க காதலை உறுதி செஞ்சுக்கலாம். 7 சனியோட காலத்துல காதல்ல விரிசல் விழுந்தவங்களுக்கு இப்போ அது சரி செய்யற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. திருமண வாழ்க்கையில இருக்கவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த அனல் பறக்கும் சண்டைகள் குளிர தொடங்குங்க. 2ஆம் இடத்து சனி அப்படிங்கிறது குடும்பத்துல ஒரு கௌரவத்தை தருவாருங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த சந்தேகங்கள் மற்றும் பிரிவினைகள் ஒரு குடும்ப பெரியவரோட தலையீட்டிற்கு பிறகு மறைஞ்சிரும். கண்டிப்பா வாக்குல உங்க மனைவியின் மூலம் உங்களுக்கு ஒரு சுப செய்தி அல்லது பணவரவு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த நேரத்துல நீங்க கடுஞ்சொற்களை தவிர்த்து அன்பா பேசினா உங்க குடும்பம் ஒரு சொர்க்கமா மாறுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசிக்காரர்கள் இப்போ நிதானமா முன்னேறலாங்க. எந்த ஒரு விஷயத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியும் நிதானத்தோட செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் இருக்குங்க. கண்டிப்பா இது நடக்கும். 2ஆம் இடத்து சனி அப்படிங்கிறது பேச்சினால வருமானத்தை பெருக்க வைப்பாரு. புதிய முதலீடுகளை செய்யும் போது ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஒரு புதிய வாய்ப்பே உங்களை தேடி வருங்க. அது உங்க பொருளாதார நிலையை சீரமைக்கிற ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். மேலதிகாரிகளோட இருந்த மனக்கசப்புகள் நீங்கி உங்களுக்கு உரிய மரியாதையும் நிலுவையில் இருந்த ஊதியமும் தேடி வரப்போகுங்க. உங்க பேச்சை கேட்டு புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. பொருளாதார ரீதியா நீங்க ஒரு சீரான வளர்ச்சியை சந்திப்பீங்க. 7 சனியோட ஜென்ம சனி காலத்துல நீங்க இழந்த பணத்தை இப்போ மெல்ல மெல்ல சேமிக்க தொடங்குவீங்க. 2ஆம் ஸ்தான சனி அப்படிங்கிறது குடும்ப சொத்துக்கள் மூலம் லாபத்தை தருவாருங்க. நீங்க யாருக்குமே எந்த ஒரு ஜாமீன் கையெழுத்து போடவோ அல்லது கந்து வட்டிக்கு கடன் வாங்கவோ கூடாது. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா பாத சனி காலத்துல உங்க பேருக்கு ஒரு களங்கம் வரலாம். பழைய கடன்களை அடைப்பதற்கான வழிகள் பிறக்கும். வங்கி சேமிப்புல கவனம் செலுத்த தொடங்குவீங்க. உங்க வாழ்க்கையில மறைஞ்சிருந்த அனைத்து நல்ல விஷயங்களும் இப்போ உங்களோட கண்ணுக்கு தெளிவா தெரிய போகுதுங்க.